ஹாய் கைஸ், வணக்கம். திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலிருந்து இந்த விளாக் ஆரம்பிக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. செந்தூர் எக்ஸ்பிரஸில் நம்ம வந்திருந்தோம். சென்னையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு திருச்செந்தூர் கோயிலில் முருகனை தரிசிச்சாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கிற விளாக் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்டென்ட். அதாவது திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி திருச்செந்தூர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு போக போகிறோம். குலசேகரப்பட்டினம் நான் சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வர்றது முத்தாரம்மன் கோயிலாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் இது வரைக்கும் விசிட் பண்ணாத ஒரு கோயில். ஸோ இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. அதுவும் இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது. திருச்செந்தூர் ஆண்டவரை பார்த்தாச்சு, நல்லபடியாக காலையிலேயே தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு ஹாஃப் டே பெண்டிங் இருக்குது. ஸோ நல்லபடியாக அந்த ஹாஃப் டேவை ஸ்பெண்ட் பண்ணணும்னு முத்தாரம்மன் கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்புறோம். பஸ் ஸ்டாண்டு போய் தான் நம்ம குலசேகரப்பட்டினம் பஸ் ஏறணும். திருச்செந்தூர் கோயில் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைங்க. டோட்டலாக பல சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே கட்டமைப்பே மாற்றிட்டாங்க. உள்ளே அந்த க்யூ சிஸ்டமே, ஃப்ரீ தரிசனாக இருக்கட்டும் இல்லை அந்த 100 ரூபாய் பெய்டு தரிசனாக இருக்கட்டும், க்யூ சிஸ்டமே டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாமே உள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போன வருஷம் வந்திருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எதுவுமே அலோவ் பண்ணுறது இல்லை. ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், பட் வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்காத அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் எந்த வீடியோவும் உள்ளே எடுக்கல. டேரெக்டாக தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். வாங்க, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். அவர் சொன்னாரு, நான் ஒரு பரிகாரம் சொல்லுவேன், அதை பின்பற்றினா உனக்கு தொழில் நல்லா நடக்கும். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டா போதும். எனி டைம் பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்துக்கு பஸ் இருக்கும். குலசை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ப்ரைவேட் தான் கிடச்சிருக்கு, ஏரியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டருங்க திருச்செந்தூர்லேருந்து. ஆனால் சூப்பராக வந்தாச்சு. 20 மினிட்ஸே வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்ருவாங்க. முத்தாரம்மன் திருக்கோயில் செல்லும் வழி. டாட்டா. இது ஏதோ திருநெல்வேலி பஸ்ன்னு போட்டிருக்கு. உவரி வழியாக போகும் போல். குலசை முத்தாரம்மன் கோயில் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த கோயில். அடிக்கடி திருச்செந்தூர் பக்கம்லாம் வரது தான். இந்த வழியாக நான் மணப்பாடு, அதுக்கப்புறம் அதை தாண்டி இந்த ஈசிஆர் ரோட்லலாம் கன்னியாகுமரி வரைக்கும் கூட போயிருக்கேன். குலசை வழியாக கூட போயிருக்கேன். ஆனால் இந்த ஒரு வாட்டி கூட கோயில் விசிட் பண்ணதில்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக பிளான் பண்ணி வந்தேன். திருச்செந்தூர் தரிசனம் சீக்கிரம் முடிஞ்சுட்டா கண்டிப்பாக குலசை போகிறோன்னே. ஸோ நினச்ச மாதிரியே அங்கே திருச்செந்தூர் தரிசனம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? செம்ம சூப்பரான ஒரு கோயில். இன்றைக்கி பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ ரிலாக்ஸாகவே பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலுங்க இது. முத்தாரம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலுன்னுவாங்க. 300 வருஷ பழமையான கோயில்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த தசரா, இந்தியாவிலே மைசூருக்கு அடுத்தபடியாக தசராவுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் அது குலசை முத்தாரம்மன் கோயில் தான். அந்த டைம்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். ஒரு 10 நாள் நடக்கும். ஒரு 9 நாள் நவராத்திரி நடக்கும். 10வது நாள் அந்த தசரா விழா நடக்கும். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் பார்க்க வேண்டிய கோயில்களில் இதுவும் ஒன்று. இவ்வளோ நாள் நானும் நினச்சிட்டு இருந்தேன், பட் இன்றைக்கி அது நிறைவேறிச்சு. கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரலாறுலாம் இருக்குது. இந்த தசரா ஃபெஸ்டிவலுக்கு ஏன் இந்த கோயில் ஃபேமஸ் ஆச்சு, முத்தாரம்மன் எப்படி உருவானாங்க, அதோடைய வரலாறு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. விக்கிபீடியாவில் தேடினீங்கனாலே டீட்டெயிலாக கிடைக்கும்.
திருப்பி திருச்செந்தூர் தான் போக போகிறோம், பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கு. ஆஹா பயங்கர கூட்டங்க, வரும்போது காலியாக வந்துட்டோம். போகும்போது ப்ரைவேட் பஸ்ஸில் போனோம், நல்லா சல்லுன்னு போயாச்சு. வரும்போது இந்த பஸ் தான் கிடச்சதுனால அப்படியே பொறுமையாக தான் வந்தோம். நாங்கள் அடுத்த ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அருள்மிகு சண்முகர். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இந்த இடத்துல பாருங்களேன், அறுபடையுமே போட்டிருக்கு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை வரைக்கும் போட்டிருக்கு. செந்தூர் எக்ஸ்பிரஸில் இங்கே திருச்செந்தூர் ஸ்டேஷன் வந்து இறங்கினப்ப இருட்டுனதுனால எதுவும் காட்ட முடியல. இங்கேயுமே வந்து அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸு ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாளில் 2 கோயில்கள் முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்புறோம். ரிட்டன் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணல. ஏன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் நாளைக்கு மார்னிங் சென்னை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் போகலான்னு நெல்லையில் புக் பண்ணியிருக்கோம். நெல்லை போகிறதுக்கு நம்ம இங்கேருந்து திருநெல்வேலி போகணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் 2:50 மத்தியானம் 2:50 கிளம்பக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின், அதுதான் வந்து ஏற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வ்ளாக் கவர் பண்ணிடலாம். திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ரூட்டு கம்ப்ளீட் வ்ளாகாக கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மார்னிங் செந்தூர் எக்ஸ்பிரஸில் வரும்போது கூட பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஜஸ்ட் 2-3 ஸ்டேஷன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். பட் இப்போ வந்து டே டைமில் ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணிடலாம். உள்ளே வந்தவொடனே பிளாட்ஃபார்ம் 1ல் நிற்கிற இந்த ட்ரெயின் தான் நம்ம 2:50 ட்ரெயினாக இருக்கும். என்ன போட்டிருக்கு, ஆமாம் இதுவாக தான் இருக்கும். இந்த பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த 2:50 பேசஞ்சர் திருச்செந்தூர்லேருந்து மணியாச்சி போகிறது, வாஞ்சி மணியாச்சி போகிறது திருநெல்வேலி வழியாக. நம்ம திருநெல்வேலியில் இறங்கிக்க போகிறோம். வண்டி காலையில் தான் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு பேசஞ்சராக வந்திருக்கு. அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி இன்ஜினை வந்து மாட்டி வச்சிட்டாங்க. பேண்டோலாம் டவுனில் தான் இருக்குது, கப்பல் மட்டும் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் டைம் இருக்குது, 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அப்புறம் எல்பி வந்ததுக்கப்புறம் தான் ஆன் பண்ணுவார். நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பரில் 22727 ஏஜேஜே லோக்கோ ஷேடோடைய WAP4 புல் பண்ண போகுது. அதுவும் ஸ்பெஷல் லோக்கோ இது, கவாச் ஃபிட்டடுன்னு வாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்துருப்போம், இங்கேயும் போட்டிருப்பாங்க பாருங்கள், கவாச் ஃபிட்டட் லோக்கோ. திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் இப்போ தான் வந்திருக்கு. ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கும் செகண்ட் பிளாட்ஃபார்முக்குமான கனெக்ஷன் இது. பயணிகள் கவனத்திற்கு, வண்டி எண் 5675 திருச்செந்தூர் மணியாச்சி ஜங்ஷன் பேசஞ்சர் நாசரேத் ஸ்ரீ வைகுண்டம் திருநெல்வேலி வழி மணியாச்சி ஜங்ஷன் வரை செல்லும் 14:50 நடைமேடை 1 இருந்து புறப்படும். டோட்டல் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 1.5 மணி நேரம் பயணம். கரெக்டாக வந்து 2:50 இங்கே திருச்செந்தூர்லேருந்து கிளம்பியாச்சு.
இந்த லைனில் ஒவ்வொரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போதும் ஒரு விஷயத்தை வந்து மெயினாக நோட் பண்ணுறது என்னென்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க பிளாட்ஃபார்மை. இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்மியான கோச்சஸ் மட்டுமே நிற்கும். நம்ம வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்துருப்போம், ஸ்லீப்பர் கோச்சஸாக இருக்கட்டும் ஏசி கோச்சஸாக இருக்கட்டும் கம்மியாக தான் இருக்கும். பட் அதிக கோச்சஸ் கொடுக்குற வகையில் பிளாட்ஃபார்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே மேபி செந்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு எல்எஸ்பி கோச்சஸ் அதிகமாக கூட கிடைக்கலாம். பேசஞ்சர் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினாக இருந்தாலும் சரி, இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேஷன்ஸுமே எல்லா ட்ரெயினுமே நிற்கும். இந்த லைனோடைய அழகு என்னென்னா சிங்கிள் லைன் சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு சில ஸ்டேஷன்ஸ் மட்டுமே டபுள் லைன்ஸோடு இருக்கும். அந்த மாதிரி டபுள் லைன்ஸில் வந்து கிராசிங் நடக்கும். அடுத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ட்ரெயினோட ஒரு கிராசிங் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நாசரத் ஸ்டேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ மற்ற ஸ்டேஷன்ஸோட இந்த லைனில் இந்த ஸ்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன் எப்படி செம்ம சூப்பராக இருக்கலாம். வாழைத்தோப்பு அதை ஒட்டியே ஸ்டேஷனு. இந்த ஸ்ரீவைகுண்டம் ஏரியா வந்து இந்த வாழைத்தோப்புக்கு ரொம்ப ஸ்பெஷல் போல், இல்லை ஃபேமஸ் போல், நிறைய வாழைத்தோப்புகள் இருக்கும் போல்.
திருநெல்வேலி பாளையங்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோம். மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரமாகவே வந்து கிளைமேட்டில் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. க்ளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு இப்போ மழை தூரவே ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பார்க்கறதுக்கு. வெயில் காலத்தில் மழையை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இப்போ வெயில் காலம்தான், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வெயில் காலம் வரும்னு எதிர்பார்க்கல. பிப்ரவரி மாதமே வெயில் காலம் வந்துருச்சுப்பா தமிழ்நாட்டுக்கு. சிலு சிலு சிலுன்னு நெல்லையில் வந்து இறங்கியிருக்கோங்க. சூப்பரான ஒரு சாரல் மலை இப்பயும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா காலையில் திருச்செந்தூரில் வெயில் போட்டு பொழந்தது. ஆனால் ஃபோர்காஸ்ட்டில் வந்து காமிச்சது திருநெல்வேலியில் இன்னைக்கு மழைன்னு. நாங்கள் கூட நம்பவே இல்லை அது பெய்யுமா பெய்யாதா. சும்மா ஒரு ஃபோர்காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் நிஜமாலே இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. அண்டு இந்த சாரல் மலையோட இந்த ஒரு விலாக் முடியுது. ஒரு குட்டி விலாகாக தான் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு ஒரே நாளில் 2 கோயில்கள் பார்த்தாச்சு. சென்னையிலேருந்து கிளம்பி வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸில் கிளம்பி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலும் முத்தாரம்மன் குலசை முத்தாரம்மன் கோயிலும் பார்த்தாச்சு. இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கலாம். பட் ஓகே, ரொம்ப வந்து ஹெக்டிக் ஆக்க வேணாம் டேவை அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில்களில் முடிச்சாச்சு. அண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நைட் இங்கேருந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு கிளம்புறோம். ஸோ இந்த விலாக் வந்து 2 கோயில்கள் பற்றியும் இருக்கும், ப்ளஸ் ஆல்சோ இந்த திருச்செந்தூர் டு திருநெல்வேலி ஜேர்னி பற்றியும் இருக்கும். டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்குதுங்க அந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி ரூட்டுக்கு. பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கோச்சஸ் இன்க்ரீஸ்க்கான வாய்ப்புகள். அண்ட் இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன்.